பேர் என்ன? அன்னக்கிளி. அன்னக்கிளி. ஓ, அன்னபூர்ணி அன்னக்கிளி 2 பேரு. அன்னக்கிளி பேசுறானுங்க. நீங்க வேணா வச்சுக்க அன்னக்கிளி. அதுதான் அன்னபூர்ணியா? என்ன வயசாச்சு உங்களுக்கு? அன்னக்கிளி வச்சு அதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னா அன்னக்கிளி வச்சாங்க. அண்ணா அன்னக்கிளி வச்சா அன்னக்கிளி வாடுறானுங்க. என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க அந்த காலத்துல? நானா அந்த காலத்துலயா சோளம் இடிச்சு அது சோளம் இடிச்சு பொட்டு வேற பொருள் எல்லாம் வேக போட்டு மாவு போட்டு கறிக்காரு கறிச்சா சோளம் அரிசி அந்த சோளம் அரிசி கறிக்காரு. இது எப்படி அரிசி போடு தனியா அரிசி அப்பா கறியெல்லாம் திங்காது தனியா அரிசி. நான் சோளம் கறி காய்கறியில சோளக்கறி சோறு அது சோறு இடிச்சு தொங்கெல்லாம் பொண்ணு போடுறது. அப்ப 2ஆம் இடிச்சு குறை வேலை குறை போட்டு வேக வச்சு மாவு போட்டு கறிக்காரு. உங்களுக்கு என்ன வயசுல கல்யாணம் ஆச்சு? எப்ப கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? கல்யாணம் எப்பாச்சு? 12 வயசு. எத்தனை குழந்தைங்க? அது சொல்ல முடியாது. எங்க அன்னக்கிளி ஆத்தாவோட பேரனோட ஒய்ஃப் நானு. இந்த குடும்பத்துல வாக்குப்படுத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா எங்க ஃபேமிலில நான் ஒரே ஒரு பொண்ணு தான். அங்க பேச எந்த ஒரு ஹாப்பினஸும் நான் ஃபீல் பண்ணது இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கேன். இங்க வந்தப்போ அவ்வளவு பெரிய ஃபேமிலி. முக்கியமா அந்த ஒற்றுமையை பார்த்து எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் பார்த்து என் குழந்தை எல்லாத்துக்கும் கூட மெர்ஜ் பண்ணி அது ஒரு புது ஃபீலா இருக்கு. அது இந்த அளவுக்கு எங்க குடும்பத்தோட எல்லாம் வந்தாதான் அந்த ஃபீலே உங்களுக்கு தெரியும். எங்க ஆத்தா இவ்வளவு தலை கட்டு பார்த்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. அதே மாதிரி நாங்க வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் எங்க ஆத்தா சொல்லி கொடுத்த வழிமுறைகள் தான். அவங்க எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும் எல்லாமே சொல்லிட்டே இருப்பாங்க. அதிகமா நாட்டுல சீஸ் கறி எடுத்தோம்னா கறி 4 நாளைக்கு சாப்பிடுவாங்களா, அதுல கண்ணு காதெல்லாம் வறுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் அவங்க பேரன் இல்லாம எள்ளு பேர வரைக்கும் அந்த இது ப்ராசஸ் சொல்லி கொடுத்து சாப்பிட வச்சு எங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால நாங்களும் ஸ்ட்ராங்கா ஒரே ஹாப்பியா ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கோம். சொல்றதுக்கே அளவு இல்ல. ஆக்சுவலா ஃபேமிலி போட்டோ எடுக்கப்போ எனக்கு எல்லாம் அப்படியே கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அது ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். எங்க ஆத்தாக்கு 12 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. மொத்தம் 13 குழந்தைங்க இருக்காங்க. எங்க தாத்தா பேரு கிருஷ்ணசாமி. அவர் EB-ல ரிட்டையர் ஆனவரு. அவருக்கு வந்து இன்னைக்கு 13 பசங்க இருக்காங்க. 13 குழந்தைங்க இருக்காங்க. 5 பொண்ணுங்க 6 பசங்க இருக்காங்க. மொத்தம் 5 தலைக்கட்டும் அவங்க பாத்துட்டாங்க. இன்னைக்கு மட்டும் 97 பேர் இருக்கோம் நாங்க ஒட்டுக்கா எல்லாம் சேர்ந்து. நான் வந்து எங்க அன்னக்கிளி பாட்டியோட பேரனோட ஒய்ஃப். எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு. அவங்க வந்து 5ஆவது தலைமுறை பாத்துட்டாங்க. நான் வந்து ரொம்ப சின்ன ஒரு குடும்பத்துல இருந்து வந்தேன். ஆனா நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய குடும்பத்துல இருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி அவ்வளவு சந்தோஷமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருக்கேன். ஆனா இங்க வந்து ஃபேமிலி வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நான் இப்ப வந்து வெளியில போய் நான் அன்னக்கிளியாத்தாவோட ஒரு குடும்பத்துல ஒருத்தி அப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் வெளியில சொல்லும் போது. அதுதான் நாங்க வந்து எப்பயுமே இப்படிதான் ஒன்னாவே இருப்போம். எப்ப தனித்தனியாலாம் இருக்க மாட்டோம். நாங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்தினாலுமே நாங்க 50 பேர்த்த கூப்பிட்டாதான் அது ஃபங்க்ஷனே. இல்ல அப்படின்னா அது ஃபங்க்ஷனே கிடையாது. ஒரு வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாலுமே ஒரு 10-20 பேரே வந்துருவாங்க. அதுதான் எங்க சின்ன ஃபேமிலி. இந்த சின்ன ஃபேமிலி தான் இப்ப வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இதுல இருக்காங்கன்றதுல வந்து எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.